இந்த படம் மூலிமா நான் மியூசிக் டைரக்டர் அறிமுகமாக இருக்கேன். படத்தில் மொத்தம் 4 பாடல்கள். ஸ்னேகன் சார் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, முத்துக்குமார் சார் 2 பாட்டு எழுதியிருக்காங்க. படம் வந்து ஹாரர் ஹியூமர் மூவி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். படம் நெக்ஸ்ட்டு மந்த்து ஃபஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ வெரி மச். chennaipatrika.com viewers, it's me Ashika Dutt. 141 ஒர்பந்து 4 ரன் ஒரு விக்கெட். இந்த மூவின் ரைசிங் சன் ஃபிலிம்ஸ் கேன் ரவிசங்கர் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வீரா சார் வந்து டைரக்டர், மியூசிக் டைரக்டர் உமேஷ். இன்றைக்கி வந்து ஆடியோ லான்ச்சில் இருக்கிறோம். எல்லா சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. டோட்டல் 4 சாங்ஸ் இருக்குது. இந்த மூவி வந்து December 5th ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் எல்லாம் பாருங்கள், பார்த்து எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் எல்லாமே ரொம்ப தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இது, ஒரு பந்து 4 ரன் ஒரு விக்கெட். ஸோ எதை கேட்கும்போது எல்லாம் சொல்கிறாங்க என்ன இது கிரிக்கெட் பேஸ்ட் சப்ஜெக்டானு. பட் திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி டோட்டலி ஒரு கிரிக்கெட் பேஸ்ட் சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது. இட்ஸ் எ மிக்ஸ் ஆஃப் ஹாரர் கம் ஹியூமர் ப்ளஸ் காமெடி, 3 இருக்கிற சப்ஜெக்ட் இருக்கிற ஒரு படம். ஸோ டுடே இஸ் அ மூவி ஆடியோ ரிலீஸ் and by around 1:30 we are going to start that function. And this movie has been directed by one Mr. Veera, and the music has been composed by Umesh, and the cameraman work by Mr. Karthik. So ellarum avanga work nalla pannirukanga, and it has reached the peak, like nalla ஒரு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் த ஆர்டிஸ்ட் இதை பற்றி சொல்லணும்னா ஒன் மிஸ்டர் வினய் இஸ் த ஹீரோ ஆஃப் திஸ் மூவி அண்ட் ஆஷிகா தத் இஸ் த ஹீரோயின். அண்ட் ஃபார் தம் இட்ஸ் அ ஃபஸ்ட் மூவி அண்ட் இட் ஹஸ் பீன் சப்போர்ட்டட் பை ஒன் ஜீவா சென்ராயன் அண்ட் திண்டுகல் சரவணன் அண்ட் லாட் ஆஃப் அதர் ஆர்டிஸ்ட். அண்ட் மூவி வில் பி ரிலீஸ்ட் ஆன் December 5th. மூவி ப்ரொடியூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய வேலை. இதுக்கு ஆக்சுவலி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஒன் மிஸ்டர் சக்சேனா, ஹன்ஸ்ராஜ் சக்சேனா, அவரோட ஹெல்ப் இல்லைன்னா இன்றைக்கி இந்த மூவி இந்த லெவலுக்கு வந்திருக்காது. ஸோ இட் வில் பி ரிலீஸ் ஆன் December 5th. தேங்க்யூ. என் பேர் வந்து வீரா, ஒரு பந்து 4 ரன் ஒரு விக்கெட் படத்தோட இயக்குனர். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சு. இந்த படத்தில் வந்து 4 சாங்ஸு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஒரு புதிய மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தியிருக்கோம், அவர் பேர் உமேஷ். முத்துக்குமார், சினேகன், கோசிங்கன் ஒரு புதிய ரைட்டர் அறிமுகப்படுத்தியிருக்கோம். பாடல் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படம் வந்து December 5 ரிலீஸ் பண்ணுறோம். இது டைட்டில் பார்த்த உடனே எதனா ஒரு கிரிக்கெட் மூவி நினைக்கணும்னா, ஒரு கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி ஒரு ஹாரர் காமெடி மூவி. இந்த படம் December 5 ரிலீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. தப்பாக எடுத்துக்காதீங்க, ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அவசரமாக பர்மிஷன் கேட்டு தான் வந்தேன், மன்னிச்சுக்குங்க. ஒரு பந்து 4 ரன்னு ஒரு 6, எனக்கு அதான் தெரியும், 6 தான் தெரியும், விக்கெட் என்னன்னு தெரியாது, கிரிக்கெட்லாம் பார்க்க மாட்டேன். இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முழுக்க வந்து ஆக்ஷனு, காமெடி, ஃபைட்டு எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் வீரா சாருக்கும், இந்த படத்தில் வாய்ப்பளித்த எங்கள் ப்ரொடியூசர் ரவிசங்கர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து எனக்கு மூடர் கூடத்தில் எனக்கு என்ன ஒரு பேர் கிடைச்சதோ அதே மாதிரி இதில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். படம் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த படம் வந்து குழந்தைகளுக்கு நல்ல ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கெல்லாம் லட்டு ஜிலேபின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு டாக்டர் வீரா சாருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ, பாய். முதல்ல பத்திரிகை சகோதரிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஒரு 2.5 வருஷமாக நான் நிறைய படங்கள் வந்தும் நான் பண்ண முடியாமல் போச்சு, சனி பயிற்சி சரி. அதாவது இப்போ வந்து சாமி படம் டைட்டில் வச்சா வந்து ரஜினி சாரே சொன்னார், சாமி படம் வச்சா ரொம்ப டைட்டாக ப்ரெஷர் பண்ணும், பட் பேய் வந்து சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது கண்ணா அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் இப்போ வந்து அவங்க பட்ட கஷ்டத்துக்கு அவங்க சக்சேனா சார் வந்து வந்து கை கொடுத்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்க பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ண ஒரு மார்க்கெட்டிங் எல்லாம் பெரிய ஒரு ஜாம்பவான்கள். ஸோ அவங்க கைக்கு இந்த படம் போயிருக்கு. ஸோ பெரிய லெவலில் ரீச் இருக்குன்னு நம்புகிறேன். அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இவ்வளோ ப்ரெஸ், இவ்வளோ நல்ல உள்ளங்கள், சேனல், மீடியா, வெப் எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த என்டையர் டீம், ப்ரொடியூசர் வந்து ஏன்னா இப்போ ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர் வர்றது தான் கஷ்டம். ஒரு கதையை எடுத்துகிட்டு போய் நம்ம ப்ரொடியூசரை தேடும்போது தான் அந்த ப்ரொடியூசருடைய வேல்யூ என்னன்றது தெரியும். ஸோ அதனால் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும், வந்த ப்ரொடியூசர்ஸ் நல்ல லாபம் பார்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மேடையில் பேச ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. தெரியுது, ஒரு 40 நாள் 50 நாள் 60 நாள் ஷூட்டிங் கொடுத்தா கேமரா வச்சு எடுத்துகிட்டே இருப்போம். படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு படம் தான். ரொம்ப எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது,
அந்த எதிர்பார்ப்பு நாங்களாம் எடுத்து வச்சிருக்கோம். அது சீக்கிரமாக வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், எல்லாருமே வந்து ஃபேமிலியாக வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இப்படி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு கொடுத்ததுக்காக எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் வினய் கிருஷ்ணா. Today is a music launch. Umesh, you did a really fabulous job, fantastic job. I love all the songs. It's really good. We should speak about the songs. Every song, it's a own way. It's a very different. And this movie 141, I'm really happy to work with this team. And hello sir, I wish you Sethupathi sir and Nikhil Murugan sir, hi. And producer Ravi Shankar ji. Really a good producer, very comfortable producer. And director Veera Garu, he did a really great job. And with I have a good support from all my co-artists. And basically, I'm from Telugu, from Andhra. I don't know Tamil. I'm learning. But I came here for cinema. Cinema is only one language. Cinema, Tamil, Telugu, Hindi, Malayalam, Kannada, English, Korean, everyone. There is only one language for cinema expression. I'm really happy for this audio launch. This is my introduction movie. I'm really happy to be here. Thank you so much. Thank you, media people. I hope all you support. I hope with God blessing this movie is going to be hit. Thanks a lot. Thank you. 141. First of all, I would like thanks to Vijay Sethupathi sir for being with us. And 141, Varbandu Nalran ஒரு wicket. Rising Sun Films, K.N. Ravishankar sir produce பண்ணிருக்காங்க. And Veera sir வந்து direct பண்ணிருக்காங்க. உமேஷ் சார் வந்து மியூசிக் அண்ட் கார்த்திக் நல்லாமுத்து வந்து கேமரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் 141 நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே கேட்டாங்க அண்ட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கேட்டாங்க. 141 ஒரு பந்து 4 ரன் ஒரு விக்கெட், கிரிக்கெட் படமா, பேய் படமா, இல்லை காமெடி படமா? சி டைட்டில் இவ்வளோ டவுட் இருக்குன்னா இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் வந்து மூவி ரிலீஸ். ஸோ December 5th வந்து மூவி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்து என்கரேஜ் பண்ணணும். இந்த விஷயம் சொன்னோன்னா இந்த மூவி பற்றி 141 ஒரு பந்து 4 ரன் ஒரு விக்கெட் மியூசிக் பத்தி இதுல 4 சாங்ஸ் உமேஷ் சார் வந்து நல்லா கம்போஸ் பண்ணிருக்காங்க. கோரியோகிராஃபி வந்து ஸ்ரீதர், ராபர்ட் அண்ட் ஷெரீஃப் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்தீங்க ஒரு சாங் வந்து ஸ்ரீதர் டான்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஐ ஹோப் நீங்க எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்க நான் நினைக்கிறேன். வீரா சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஸோ தேங்க்யூ சார். எங்களுக்கெல்லாம் ஒரு நல்லா எல்லாம் புது டீம் தான், ஆனா எல்லாமே பெரிய அதுல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியன் வச்சு எல்லாமே பண்ணிருக்கிறோம். அண்ட் எல்லாரும் ஒரு ஹார்ட் ஒர்க் தான் எல்லாமே. லைக் விஜய் சேதுபதி சார் நிறைய இன்டர்வியூ நான் கேட்டிருக்கேன். அவருக்கு எல்லாமே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். எப்பவுமே நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் கிடைக்கும். அதுதான் நாங்க ஒரு புது டீம், ஆனா எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் எல்லாம் வச்சு பண்ணிருக்கிறோம். அதுதான் 141 ஒரு பந்து 4 ரன் ஒரு விக்கெட். கண்டிப்பா நீங்க எல்லாம் தியேட்டர்ல December 5th பாருங்க, என்கரேஜ் பண்றாங்க. ஸோ தேங்க்யூ சோ மச். ப்ளீஸ் கிளாப். எல்லாம் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். உமேஷ் அண்ணன் செம்மையா பண்ணியிருக்காரு. சாங்கும் சரி, ஆர்ஆரும் சரி. ஆர்ஆர் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு தீமும் காமெடியா, அந்த காமெடி பிளஸ் ஹாரர் ஃபிலிமை அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருக்காரு. சீரியஸா படம் சூப்பரா வந்திருக்கு. வீரா அண்ணன் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாரு. ஒவ்வொரு விஷயத்துலயும் பெர்ஃபெக்டா இருக்கா, எந்த ஒரு விஷயத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாரு. பக்காவா வந்திருக்கு படம். அப்புறம் கேமராமேன் கார்த்திக் அண்ணன் அவரும் பக்காவா பண்ணியிருக்காரு. அவர் வேலையை விஷுவலா என்னென்ன பண்ண முடியும் அத்தனை பண்ணியிருக்காரு. சாக் சார் அண்ட் வெங்கடேஷன் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். படத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறதுக்கு. சேதுபதி அண்ணன் கூப்பிட்டேன், அவர் எனக்கு பிடிக்கும், சரி கூப்பிட்டேன் ஒரு வார்த்தை. என்ன ஏதுன்னு கூட கேட்டுக்கான், நான் வரேன்டான்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அன்னிலிருந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. தேங்க்ஸ் நான் வந்ததுக்கு. அண்ட் ரொம்ப பிடிக்குதுண்ணே. எல்லாருக்கும் தேங்க்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. இந்த படம் மூலியமாக என்னை அறிமுகப்படுத்திருக்காரு இயக்குனர் வீரா அவர்கள். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் என்னோடய ப்ரொடியூசருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் வந்திருக்கும்
மீடியா நண்பர்களுக்கும் டெலிவிஷன் அண்ட் ஆன்லைன் நண்பர்களுக்கும் குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரிபடி. நான் ஒரு 1.5 இயர்ஸாக சினிமா பக்கமே போவானான்னு ஒரு முடிவு எடுத்து வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். ஆனால் என் நெருங்கிய நண்பர் ரவிசங்கர், who is the producer of this film, அவர் ஒரு படம் எடுத்துகிட்டு எனக்கு ரிலீஸ் பண்ண முடியல, தயவுசெய்து நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணுன்னா, அதுக்காக தான் ஐ எம் ஹெல்பிங் ஹிம் இன் சர்டன் ஏரியாஸ். எனியோ தட் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் இட். எனியோ இந்த படம் ஒரு பந்து 4 ரன் 1 விக்கெட். இந்த படம் ட்ரெய்லர் பேசுறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி போட்ட ட்ரெய்லரை நான் ஃபஸ்ட்டு பேசி ஆகணும். நிக்கில் முருகன் ஒரு ட்ரெய்லர் போட்டிருக்காரு. நிக்கில் அவர்கள் இங்கே இல்லை. நான் சொன்ன மாதிரி 1 இயராக நான் இந்த ட்ரெய்லர் எப்போ போட்டாருன்னு தெரியல. அது அந்த வாக்கு, நிக்கில் உன்னோட வாக்கு, உன்னோட க்ளோஸ்அப் ஷாட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நிறைய ஆக்டர்ஸ் உங்ககிட்ட ஒரு கியூ பாயிண்ட் எடுத்துக்கணும். ஸோ நிக்கிலுக்கு என் வாழ்த்துக்கள். And I'm happy that Nikhil is doing this film. He's got a very good connectivity with the media. Please help this film. Thank you, Nikhil. And second, I have to talk about 141 now. 141. இது ஒரு யங் டீம் பண்ணியிருக்காங்க. படம் குவாலிட்டியாக வந்திருக்கு. நான் படம் பார்த்தேன் நான். ஸோ ஹானஸ்ட்லி ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் த குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம். இட் இஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் திஸ் குவாலிட்டி ஹஸ் கம். விழாநாயகன் உமேஷ், the cameraman, and Hashika, and Telugu to Tamil hero. They all fit in perfectly, and basically it's a horror cum comedy genre. It's a different genre also. So இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அது. And it's a very kind of a neat film. It's not a very lengthy film. It's just 2 hours, 1 hour on both sides. ஸோ படம் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும்னு அந்த நம்பிக்கை இருக்குன்னு. 3வது பாயிண்ட் நான் சொல்லணுன்னாக்கா, ஐ ஷுட் ஃபர்ஸ்ட் தேங்க் ரவிசங்கர் ஃபார் ஹேவிங் ஃபெய்த் ஆன் வீரா அண்ட் புட்டிங் இஸ் ஹார்ட் அண்ட் மணி இன் டு திஸ் ப்ராஜெக்ட். ஸோ லைக் அவர் ரைசிங் சன்னு வச்சுருக்காரு. ரைசிங் சன்னு பின்னாடி சக்சேனா வேறு ரிலீஸ் பண்ணுறாருன்னா திருப்பி இது என் கம்பெனி அப்படி இப்படின்னு எழுதிடாதீங்க. ஸோ அது அவரோட கம்பெனி ரைசிங் சன்னு, எந்த சாக்ஸ் பிக்சர்ஸு. ஸோ ஐ வாண்ட் டு கிளியர் தட் ஆல்சோ. நான் வீராவை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ அவரோட பிரதர் பேசிக்கிட்டு இருந்தார், கஷ்டப்பட்டு வந்தார். இந்த ஃபீல்ட் இஸ் லைக் தட், எவ்ரிபடி கம்ஸ் அண்ட் தென் எவ்ரிபடி ஹேவ் தி குட் டைம்ஸ் அண்ட் பேட் டைம்ஸ். அவர் பேப்பர் படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் பிரதர். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சுட்டு, சினிமாவுக்கு நிறைய பண்ணியும் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். இருந்தாலும் அதை மறந்து நான் திருப்பி சினிமா என்ன விட்ற மாதிரி இல்லை. ஸோ ஐம் பேக் ஆன் திஸ் போடியம் அகெயின். அண்ட் ஹாஷிகா, ஸோ எவ்ரிபடி சேஸ் ஷீ இஸ் பேய் மாதிரி, ப்ரொடியூசர் மாதிரி, இதெல்லாம் எனக்கு தெரியல. படத்தில் ஷி ஃபிட்ஸ் இன் குட். அண்ட் த சென்ட்ராயன் அண்ட் அதர் co-artists, they all done beautifully and the comedy has come out well. So I'm very happy about this young team. Right from every single character, they have contributed to the script. இந்த டீமுக்கு நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். 2வது, வீரா அவர்கள் டெஃபினட்டாக 20 ஓவர் 50 ரன்னு 10 விக்கெட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த படம் எடுக்கிட்டுவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படத்தில் கோ ப்ரொடியூசர் சொல்லி கார்த்திக் முந்தானத்து கொடுத்தான் இன்விடேஷன். நைட்டு ஒரு 10-11 மணி இருக்கும் நினைக்கிறேன், வந்துருங்கண்ணா அப்படின்னு. ஸோ நான் ஃப்ரீயாக இருந்தால் வரேன்னு சொல்லியிருந்தேன். ஃப்ரீயாக இருந்தால் தான் வந்தேன். அந்த நான் இந்த படத்தை பற்றி சொல்லலாம் டேரக்டர் கேட்டேன், என்னது ஒரு பந்து 4 ரன்னு 1 விக்கெட்டு அப்படின்னு. அது ஒரு ரீசன் சொன்னாப்புல நல்லா இருந்தது. ஹாரை காமெடியாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் நல்லா எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் மேலேயும் இந்த படத்து மேலேயும் இந்த ஒர்க் பண்ண டீம் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது படத்தை பார்த்துக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நிச்சயமாக படம் நல்லா வந்துருக்குன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா பெரிய விஷயம் ஒரு சின்ன புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த படத்தின் மூலம் முதல் படி எடுத்து வைக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமாக இங்கே என்னமோ சேதுபதி கஷ்டப்பட்டான், ஹார்ட் ஒர்க் பண்ணான் அப்படின்னா அது சினிமா மட்டும் இல்லை, எல்லா விஷயமும் ஈஸியாக வந்துடாது. அண்ட் அந்த ஹார்ட் ஒர்க்கோ கஷ்டப்பட்டதோ அது பேசுறதுலேயும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தோணுது. வேலையை பார்த்துட்டு பேசாமல் போயிட்டு தான் சூப்பர். ஸோ நம்ம என்ன கஷ்டப்பட்டோம் இதெல்லாம் தேவையில்லை, நம்ம வேலை என்ன பேசுதான் முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த படியிலேருந்து டேரக்டரும் சரி, கேமராமேனும் சரி, இந்த ஹீரோவாக இருக்கட்டும் சரி, பார்த்தா ஒர்க் பண்ண எல்லாரும் சரி,
சிறப்பாக நல்ல ஒரு எதிர்காலம் அமையட்டும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும். அழைத்தமைக்கு நன்றி. வாழ்த்து. சாக் சாருக்கு என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து விஜய் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் மற்றும் சினிமா சாராத என்னுடைய நண்பர்கள், எல்லாருடைய நண்பர்களும். அடுத்ததாக வந்து என்னுடன் பணிபுரிந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள், சினிமா நண்பர்கள், சினிமாவை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பந்து 4 ரன் 1 விக்கெட். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ரவிசங்கர் சாருக்கு என்னுடைய நன்றி வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க இவங்க ஹீரோயின் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சிலவர் சொல்கிறாங்க. அது உண்மை அல்ல. ரவிசங்கர் சார் தான் ப்ரொடியூசர். ஹீரோயின் அவங்ககிட்ட தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கதை சொன்னேன். அவங்க கேட்டுட்டு ரவி சார் என்ரோல் பண்ணி விட்டாங்க. ரவி சாருக்கு வந்து நிறைய ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது. அவங்க வந்து ப்ரொடக்ஷனை கவனிக்க முடியாது அப்படிங்கிறனால அவங்க கண்ட்ரோலில் கொடுத்து படத்தை பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாருமே வந்து ராசியாக தான் ப்ரொடியூசர். அது உண்மை அல்ல. ரவிசங்கர் சார் தான் ப்ரொடியூசர். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து கச்சின் கவுடா அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து ஒரு பந்து 4 ரன் 1 விக்கெட். படம் டைட்டில் கேட்ட உடனே எல்லாரும் இது கிரிக்கெட் மூவியான்னு கேட்குறாங்க. கிரிக்கெட் மூவியை சொல்ல முடியாது. ஆனால் கிரிக்கெட்டும் படத்தில் இருக்குது. கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி ஒரு ஹாரர் காமெடி மூவியாக பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து வேர்ல்டுலேயே வந்து விளையாட்டில் வந்து வேர்ல்டுலேயே அதிகமாக எல்லோரும் விரும்பி பார்க்குற விளையாட்டு வந்து கிரிக்கெட், ஃபுட்பால். ஆனால் இந்தியாவில் மோகம் ஜாஸ்தியான விளையாட்டு வந்து கிரிக்கெட்டு. கிரிக்கெட்னா எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு கதை பண்ணால் என்ன, கிரிக்கெட்டை எல்லாருக்கும் பிடிக்கும்போது கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி ஒரு கதை பண்ணால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அதை யூஸ்ஃபுல்லாக பண்ணக்கூடாது, ஒரு ஹாரர் காமெடி மூவியாக பண்ணணும் அப்படின்னு வச்சு பண்ணோம். ஆனால் அந்த ஹாரர் காமெடி அப்படின்னா எல்லாமே இப்போ நிறைய ஜேனர்கள் வந்துகிட்டு இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பழிக்கு பழி வாங்குற மேட்டராக தான் இருக்கும். இது நாள் வரைக்கும் சினிமாக்களில் நான் பார்த்த அளவுக்கு வந்து கோஸ்ட் மூவினாலே வந்து ஒரு பழிக்கு பழி மேட்டாக இருக்கும். ஆனால் என் படம் வந்து அப்படி அல்ல. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டேரக்டரோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து டெக்னீஷியன்ஸ் வேறு படத்துக்கு போயிடுவாங்க. அந்த படம் ஜெயிச்சா தான் டைரக்ட் லைஃபு. அந்த படம் ஹிட்டானது தான் அடுத்து ஒரு ப்ரொடியூசர் வந்து மறுபடியும் படம் பண்ணுவாங்க. இன்னும் 4 அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்டாக உருவாக்குவாங்க. புது ஹீரோக்கள், இந்த வினய் மாதிரி ஆளுங்களை, ஒன்றுமே தெரியாதவங்கலாம், ஒன்றுமே தெரியாமல் லாங்குவேஜே தெரியாமல் வந்து நின்றுட்டு தம்பி ஓவர்லாப்பில் நிற்காதுன்னா ஓவர்லாப் மீன்ஸ் இப்படி ஆளுகள்லாம் உருவாக்கலாம் நம்மள மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ தான் இருந்தாலும் சார் உழைப்பு, விஜய் சார் சொன்ன மாதிரி நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். உண்மை கரெக்டு. கஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். எல்லார் லைஃப்லையும் எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த உழைப்பு இருக்கிற மட்டும்தான் முன்னேற முடியும். உழைப்பு, திறமை. அந்த திறமை இருக்கிறவன் என்னைக்குனாலும் இருந்துக்கிட்டே இருப்பான். அதிர்ஷ்டம் இருக்கவன் உன்னோட சரி அதிர்ஷ்டம் இருந்து ஜெயிச்சா அப்படி இருப்பான். ஆனால் திறமை இருக்கவன் கொஞ்ச நாள் லேட் ஆனாலும் வருவான். அந்த அதிர்ஷ்டம் வரும்போது வருவான். நான் ஸ்டாண்டர்டாக நிற்பான். அது விஜய் சார் சொன்னதுக்கு என்னுடைய அதுக்கு. ஏன்னா நம்ம எப்பயும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கணும். எல்லா லைஃப்லையும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கணும். எல்லா லைஃப்லையும் கஷ்டம் இருக்குது. அப்படிங்கும்போது உழைப்புக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இது இருக்கும். இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கணும். இந்த படம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியாகி ரவிசங்கர் சார் அடுத்தும் படம் பண்ணணும். என்ன மாதிரி புது இயக்குநர்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த கம்பெனி ஸ்டாண்டர்ட் ஆகணும். அடுத்து இந்த படம் ரிலீஸுக்காக சாக் சாரை கூப்பிட்டு படம் காட்டணும். ரவிசங்கர் சாரும் சாக் சார் ரொம்ப ஃப்ரெண்டு. நாங்கள் நிறைய இடம் ட்ரை பண்ணோம். படத்தை பார்த்தாங்க, நல்லா இருக்குது, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் செய்கிறோம் ஒன்றா பேசினாங்க. செட் ஆகலை எங்களுக்கு. அப்புறம் சாக் சார் வந்து படம் பார்த்துட்டு வெரி குட் ஜாப் வீரா, நல்லா பண்ணியிருக்கீங்க, அவர் ரொம்ப படம் பிடிச்சிச்சு, இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, சரி பண்ணுவோம். ரொம்ப நாள் ஃபீல்டுலேயே இல்லாமல் வேண்டாம் விலகி ஒதுங்கியிருந்தாங்க சில காரணத்தால். ரவி சார் மூலயமா மறுபடியும் வராங்க. எங்கள் படத்தை வந்து டோட்டலாக பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு வைப்ரண்ட் மூவி வெங்கட் சார் கூட இருந்து பண்ணுறாங்க. இந்த சாக் சார் கூட இருக்கிற ஜோதி சார், ராம் சார், மற்ற அவங்களுடைய டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா படம் ரிலீஸ் ஆனது தான் எல்லாருக்கும் லைஃபு. அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்து நல்லபடியாக பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்து. தேங்க்யூ சார்.